السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நபி தோழியரின் வாழ்வியல் தரும் படிப்பினை என்பது ஏராளமானது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஆண் இன்னும் பெண் சஹாபிகளிடமிருந்து நமது வாழ்வுக்கு தேவையான படிப்பினைகள் என்பது ஏராளம் ஏராளம். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து படிப்பினையும் நபி தோழர்கள் இன்னும் நபி தோழியர்களுடைய வாழ்க்கையில் கொட்டி கிடக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி யார் என்று பார்த்தால், இவரை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சஹாபி பெண்ணை பற்றி பதிவு செய்யும் பொழுது வீரத்தாய் என்பதாக பதிவு செய்வார்கள். வீரத்தின் தாய் என்று பதிவு செய்வார்கள் இந்த சஹாபி பெண்மணியை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், போர்க்களத்தில் கூட ஆண்களுக்கு நிகராக நின்றவர்கள் இந்த சஹாபி பெண்மணி. போர்க்களத்திலும் ஆண்களுக்கு நிகராக நின்றார்கள் என்று வரலாற்று பெருமை ஒரு சஹாபி பெண்மணிக்கு இருக்கும் என்றால், வரலாற்றை புரட்டி பார்த்தால் இந்த சஹாபி பெண்மணி அதை பெற்றுக் கொள்வார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா இவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது பெண்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் வீரமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. பெண்கள் என்றால் கோடை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் பெண்களும் வீரத்தில் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை வலுவாக அனைவருக்கும் புரிய வைக்கக்கூடிய ஒரு வரலாறு உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ தீபத்தை மக்கா மாநகரில் ஏந்தி வந்தபோது அதை அணைத்துவிட வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கரங்கள் துடித்துக் கொண்டிருந்தது. எப்படியாவது இந்த ஏகத்துவத்தை நாங்கள் அணைத்து விட வேண்டும்,
ஒழித்துவிட வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கரங்கள் துடித்துக் கொண்டிருந்தது. எல்லா திசைகளிலிருந்தும் எதிர்ப்புகள், மிரட்டல்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தது. முஸ்லிம்களுக்கு இந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்கா பூமியே ஒரு சித்திரவதை கூடமாக மாறியது. இஸ்லாமிய கொள்கையை, நெறியை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வலுவாக பின்பற்றி உறுதியாக நின்ற பல சஹாபாக்கள், பல சஹாபி பெண்கள் வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட உறுதியான மார்க்கத்தை பின்பற்றி வலுவாக வேரூன்றி நின்ற ஒரு பெருமை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உண்டு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த இஸ்லாமிய ஓரிரை கொள்கையை, இந்த ஒளியை ஏற்றி வைக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்ட முயற்சியாக அவர்கள் என்ன எடுத்தார்கள் என்று சொன்னால், மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய வந்தவர்களிடம், மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய வந்தவர்களிடம் பிரசங்கம் செய்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது மதீனாவிலிருந்து வருகை தந்த சில நபர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி உடன்படிக்கை ஏற்படுத்தினார்கள். அதுதான் அகபா உடன்படிக்கை என்று சொல்வார்கள். இதில் முதல் ஆரம்ப கட்டமாக மதீனாவை சார்ந்த ஒரு 12 நபர்களோடு நடந்தது. மதீனாவில் சார்ந்த ஒரு 12 நபர்களோடு இந்த உடன்படிக்கை நடந்தது. அதில் பங்கேற்றார்கள் 12 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே இடத்தில் அடுத்த ஆண்டு ரகசியமாக ஒரு கூட்டம் நடந்தது. அதில் 73 ஆண்கள், 2 பெண்கள் கலந்து கொண்டார்கள். மொத்தம் 75 பேர் கலந்து கொண்டார்கள் அந்த ரகசிய உடன்படிக்கையில். அதில் 11 நபர்கள் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 11 நபர்கள். மீதி 64 நபர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். மதீனா என்று சொன்னாலே பெரும்பாலாக பேசப்படக்கூடிய 2 கோத்திரம் அவுஸ், ஹஸ்ரஜ். இந்த 2 கோத்திரத்தை சார்ந்தவர்களும் மொத்தமாக 75 நபர்கள். இதில் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 11 நபர்களும், ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 64 நபர்களும் கலந்து கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள். இந்த 75 நபர்களில் 73 நபர்கள் ஆண்கள், 2 பெண்கள். அந்த 2 நபர்களில் ஒருவர் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா. இவர்கள் மட்டுமல்ல, ஆண்களில் இவருடைய குடும்பமே இருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கையில் இவருடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள். அப்படி என்ன உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கையில் இவர்கள் நபி அவர்களுக்கு கொடுத்த சத்திய அந்த பிரமாணம், நபி அவர்களுக்கு இவர்கள் கொடுத்த சத்திய பிரமாணம் என்ன? நீங்கள் எங்களது பிரதேசத்திற்கு வந்தால், மதீனாவிற்கு வந்தால், எங்கள் மனைவி மக்களை எவற்றிலிருந்தெல்லாம் நாங்கள் உங்களை பாதுகாப்போமோ அவை அனைத்திலிருந்து நாங்கள் உங்களை பாதுகாப்போம். எங்கள் உடல், ஆவி, பொருள் அனைத்தும் உங்களுக்காக வேண்டி நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று அந்த இடத்தில் சத்திய பிரமாணம் செய்தார்கள் 75 நபர்களும். அதில் உம்மு அம்மாராவுடைய கணவர், குழந்தைகள், உம்மு அம்மாரா அனைவர்களும் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறார்கள். நபிக்காக நாங்கள் எதையும் தியாகம் செய்வோம், நாங்கள் அனைத்தையும் தொடர்ந்து நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று அந்த உடன்படிக்கை அவர்கள் ஒப்புதல் தெரிவித்தார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, உங்களை காப்போம் என்று உடன்படிக்கையில் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்தார்களே, அதை நிறைவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொண்டார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா. இன்னும் அவருடைய கணவர், இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும்
சத்தியம் செய்தார்களா இல்லையா? அதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா சரியான ஒரு சந்தர்ப்பம். உஹதுடைய போர்க்கட்டம், உஹதுடைய போர்க்கட்டம், உஹது போர் நடக்கிறது. முஸ்லிம்களுக்கு, அதாவது முஸ்லிம் வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். ஏனென்றால் போர்க்களத்தில் போர் செய்வதற்கு பெண்களுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு உணவு சமைத்து குடிப்பது, அவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவது, அவர்களுக்கு காயத்திற்கு கட்டுப்படுவது போன்ற இந்த உதவிகளை செய்வதற்காக வேண்டி செல்வார்கள் பெண்கள். இந்த பணிக்காக வேண்டி சென்றவர் தான் உஹதுடைய போர்க்களத்தில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதற்காகத்தான் செல்கிறார்கள். போர் செய்வது உம்மு அம்மாருடைய நோக்கம் அல்ல. செல்வது வீரர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக வேண்டி, முதலுதவி செய்வதற்காக வேண்டி, நீர் புகட்டுவதற்காக வேண்டி இதற்குத்தான் செல்கிறார்கள். உஹதுடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக நல்ல ஒரு அமைப்பு, முஸ்லிம்களின் பக்கம் காற்று வீசுகிறது. நல்ல ஒரு அமைப்பு, வெற்றி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வீரர்களை ஜபலுர் ருமா என்ற அந்த குன்றில் சில வீரர்களை நிறுத்தி ஹதீஸில் இப்படி பதிவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, பறவைகள் எங்களை கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் இந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வீரர்களுக்கு சொன்னார்கள். போர்க்களம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எதிரிகள் எல்லாம் தன்னுடைய பொருட்களை, ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். அதை பார்த்த அந்த குன்றில் இருந்த முஸ்லிம்கள் அந்த பொருளை எடுப்பதற்காக வேண்டி, நமக்குத்தான் வெற்றி கிடைத்து விட்டதே, வெற்றி நெருங்கி விட்டது, இதற்கு பிறகு என்ன பயம் என்று அந்த பொருட்களை, கனிமத்து பொருட்களை சேகரிப்பதற்காக குன்றிலிருந்து இறங்கினார்கள். அன்றைய தினத்தில் இஸ்லாத்தை ஏற்காத, அன்றைய தினத்தில் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா, அன்றைய தினத்தில் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்கவில்லை, பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எதிரிகளுடைய போர் படைக்கு தளபதியாக தலைமையேற்று வந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்றைய தினம் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர்கள் முஸ்லிம்கள் அந்த குன்றிலிருந்து இறங்கியதை பார்த்து அதன் வழியாக தன்னுடைய படையை அழைத்து வந்து முஸ்லிம்களை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. என்ன நேர்ந்தது என்று கண் சிமிட்டும் நேரத்தில் போர் அப்படியே தலைகீழாக மாறியது. போர்க்களம் அப்படியே தலைகீழாக மாறியது. முஸ்லிம்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் ஏன் ஓட ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் ஒரு வதந்தி பரவுகிறது, எதிரிகள் பரப்புகிறார்கள். முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார், அவர் மரணித்து விட்டார் என்ற அந்த வதந்தியை பரப்புகிறார்கள். நபியே சென்று விட்டார்கள், நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அங்கிருந்த சில முஸ்லிம்கள் விரண்டோட ஆரம்பிக்கிறார்கள். வதந்தியை பரப்பி விடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 10 அல்லது 13 வீரர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி சுற்றி நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் வதந்தி பரவுகிறது. முஸ்லிம்கள் சிலர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு 10 அல்லது 13 வீரர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இன்னும் அவர்களுடைய 2 குழந்தைகள், அதாவது 2 மகன்கள் அப்துல்லா அவர்களும் இன்னும் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய கணவர் ஸைத் இப்னு ஆசிம் என்பவரும் அல்லாஹ்வுடைய தூதரை குடும்பமே நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். 10-13 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் உம்மு அம்மாரா அவர்களுடைய குடும்பம்,
அம்மா ரலியல்லாஹு தஆலா அவருடைய 2 மகன்கள் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா, அம்மாருடைய கணவர் ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமே பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அம்மாரா தற்பொழுது போராட ஆரம்பிக்கிறார்கள். நபியை பாதுகாப்பதற்காக வேண்டி உதவி செய்வதற்காக சென்ற அம்மாரா ரலியல்லாஹு தஆலா, மருந்துகள் இடுவதற்காக சென்ற அம்மாரா ரலியல்லாஹு தஆலா, முதலுதவி செய்வதற்காக சென்ற அம்மாரா ரலியல்லாஹு தஆலா தற்பொழுது நபியை காப்பதற்காக வேண்டி வாளை எடுத்து சுழற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனுடைய கை வெட்டப்படுகிறது. அம்மாரா அந்த கையை எடுத்து கட்டுகிறார்கள். தன் மகனுடைய கையை எடுத்து கட்டுகிறார்கள். கட்டிவிட்டு சொன்னார்கள், யா புனை, என் செல்ல மகனே, என் அருமை மகனே, எழுந்து போராடு, உன் நபிக்காக எழுந்து போராடு. என்ன வார்த்தை! எந்த கட்டத்தில் எந்த நேரத்தில் அம்மாரா அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு பாருங்க. நாம் பெற்றெடுத்த மகனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நாம் எதை பற்றியும் சிந்தனை செய்ய மாட்டோம், எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். அந்த இடத்திலும் கூட கையை கட்டிவிட்டு, கைக்கு கட்டு போட்டு விட்டு சொன்னார்கள், மகனே எழுந்து போராடு, உன் நபிக்காக நீ போராடு. ஏன்? வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், எங்கள் உடல் ஆவி பொருள் அனைத்தையும் நாங்கள் அர்ப்பணிப்போம் நபியே உங்களுக்காக வேண்டி. எங்கள் பிரவேசம் வந்தால் உங்களுக்காக நாங்கள் எதை தியாகம் செய்து உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? இன்னைக்கு இஸ்லாமிய தாய்மார்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நமது பிள்ளைகளை எப்படிப்பட்ட மார்க்க பற்றுள்ளவர்களாக நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படி நபியின் மீது நேசம் கொண்ட ஒரு மகனாக நாம் இன்று வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அம்மாரா அவர்களுடைய மகனார் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, போர்க்களத்தில் நடந்த சில செய்தியை சொல்கிறார்கள். என் தாய்க்கு கடினமான ஒரு வெட்டு ஏற்பட்டது. எதிரியின் மூலியமாக கடினமான வெட்டு ஒன்று ஏற்பட்டது, வெட்டி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், நீ எழுந்து உன் தாய்க்கு மருந்து போடு என்று என்னை சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ் அபிவிருத்தியை செய்வானாக. உன் தாய் இங்கிருந்து போராடுவது என்பது இன்னென்ன நபர்கள் போராடுவதை விட சிறந்தது. உங்கள் குடும்பத்திற்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த துஆவை வெட்டு வாங்கிய அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சுவனத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு அருகில் நான் இருக்க வேண்டும், சுவனத்தில் உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்க வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே, இவர்களை சுவனத்தில் என் தோழர்களாக ஆக்கிவை, அல்லாஹ்வே, சுவனத்தில் இவர்களை எனது நண்பர்களாக ஆக்கிவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இதை கேட்ட அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த பாக்கியத்தை விட வேறு என்ன வேண்டும்? அழிந்து போகக்கூடிய இந்த உலகில் எனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டால் என்ன, இந்த பாக்கியத்தை விட வேறு என்ன
இதுதான் சஹாபி பெண்கள். நபிக்காக எதையும் தியாகம் செய்வார்கள். தன் மகனாக இருக்கலாம், தனது கணவனாக இருக்கலாம், தனது வாழ்வாக இருக்கலாம், தனது உடலாக இருக்கலாம், தனது உயிராக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதுகாப்புக்காக வேண்டி நாங்கள் அர்ப்பணிப்போம். அல்லாஹ்வுடைய தூதரை விட எதுவும் எங்களுக்கு மேலானதல்ல என்ற விஷயத்தை அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வரலாற்றில் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நபி அவர்களை அவர்கள் பாதுகாத்தார்கள், இப்படியெல்லாம் நபி அவர்களை அவர்கள் நேசித்தார்கள், எப்படியெல்லாம் ஒரு சஹாபி பெண்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்று நமக்கு கொட்டி கிடைக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா என்னை பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா என்னை பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், முன்னால் பார்த்தாலும் உம்மு அம்மாரா, பின்னால பார்த்தாலும் உம்மு அம்மாரா, வலது இடது என்று எந்த இடத்தில் பார்த்தாலும் உம்மு அம்மாரா என்னை பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த அளவுக்கு உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்களே அந்த இடத்தில் தடுமாறும் சமயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக நின்று போராடினார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பையத்து ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சற்று முன் மக்கா நகருக்கு தூதுவராக சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது. அந்த நேரத்தில் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்து முஸ்லிம்கள் எல்லாம், அங்குள்ள முஸ்லிம்கள் எல்லாம் உயிர் உள்ளவரை நாங்கள் போராடுவோம் என்று பையத் செய்கிறார். தூதுவராக சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்களா, அநீதம் இழைக்கப்பட்டார்களா, அவர்களுக்காக வேண்டி உயிர் உள்ளவரை நாங்கள் போராடுவோம் என்று அந்த இடத்திலேயே முடிவெடுத்து, ஒரு மரத்துக்கு கீழே முடிவெடுத்து நாங்கள் எதையும் தியாகம் செய்ய தயார் என்று உடனே ஒப்புக்கொண்டார்கள். அந்த உடன்படிக்கை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே 48வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, மூமின்களை அல்லாஹ் என்ன செய்து கொண்டான், அவன் பொருந்தி கொண்டான், திருப்தி அடைந்தான். இல் யுபாயிஊனக் தஹ்த ஷஜரா, மரத்திற்கு கீழே இருந்து அடியிலே இருந்து வாக்குறுதி கொடுத்த நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்தில் திருப்தி அடைந்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த வார்த்தைக்கும் சொந்தக்காரர்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த வார்த்தைக்கும் சொந்தக்காரர்கள் ரலியல்லாஹு அன்ஹா உம்மு அம்மாரா அவர்கள். இந்த உடன்படிக்கையிலும் உம்மு அம்மாரா இருந்தார்கள். இப்ப சிந்தனை செய்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தனது வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று. உம்மு அம்மாராவுடைய குடும்பமே தியாகம் செய்தது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி. ஒட்டுமொத்த குடும்பமும் தியாகம் செய்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உம்மு அம்மாராவுடைய இன்னொரு மகன் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கட்டத்தில் முஸைலிமா என்று சொல்லக்கூடியவன் நானும் நபி என்பதாக வாதிட்டான். நானும் நபி
என்று வாதிடும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒரு பொய்யன், நபி என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், நீ ஒரு பொய்யன் என்று ஒரு கடிதத்தை எழுதி ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கொடுத்து அனுப்புறான். தனி நபராக செல்கிறார் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா முஸ்லிம் மடத்தில். அந்த சபைக்கு சென்ற அந்த கடிதத்தை அவர்கள் கொடுக்க முசைலிமா சொன்னான், ஹபீபே, எப்படி உமது முஹம்மதை தூதர் என்று நீ ஒப்புக்கொண்டாயோ அதே மாதிரி என்னையும் நீ ஒப்புக்கொள், நான் உன்னை விட்டு விடுகிறேன். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீ ஒரு பொய்யன், நீ ஒரு பொய்யன். எவ்வளவு தைரியமா சொன்னார்கள் பாருங்கள், எவ்வளவு மார்க்கத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் எப்படி அந்த பிள்ளையை தனது தாய் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஏனென்றால் முதலில் ஒரு உடன்படிக்கை நடந்ததா இல்லையா? எங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று. அப்பொழுது ஆரம்பத்தில் ஹஜ் செய்வதற்காக மக்காவிற்கு மதீனாவிலிருந்து வருகை தந்த அந்த 75 கூட்டத்தில் இருந்த உம்மு அம்மாரா அவருடைய மகன், அவருடைய கணவர், இந்த குடும்பத்தில் இருந்த ஹபீப் இப்னு ஸைத் சிறிய பிள்ளை, சின்ன வயதுடையவர். சிறிய வயதிலிருந்தே எந்த வார்த்தையை, ஈமானிய உறுதியை கொடுத்து தனது தாய் வளர்த்திருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு சபைக்கு முன்னாலும் யாரும் நம்மளை காப்பாற்றுவதற்காக இல்லை, நாம் மட்டுமே தனியாக இருக்கிறோம் என்று தெரிந்தும் கூட சொன்னார்கள், நீ ஒரு பொய்யன், நபி என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், நீ ஒரு பொய்யன். என்ன நடந்தது? தனது ஆட்களை அழைத்தான் முசைலிமா. ஒரு கரம் வெட்டப்பட்டது, ஹபீப் இப்னு ஸைதுடைய ஒரு கரம் வெட்டப்பட்டது, கரம் வெட்டி துண்டாக கீழே விழுகிறது. பயத்தை காமித்தான், கேட்கிறான், ஹபீபே, இப்பொழுது ஒன்றும் கெட்டு போகவில்லை, இப்பொழுதும் சொல்லிவிடு, நானும் தூதர் என்று ஒன்று உயிரோடு விடுகிறேன் என்று சொன்னான். அடுத்த வார்த்தை ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என் காது கேட்காது, நீ சொல்லக்கூடிய இந்த பொய் சொல்லை என் காது கேட்காது, நீ ஒரு பொய்யன். எங்க மிரட்டல, ஒரு கை வெட்டப்பட்டது கண்ணுக்கு முன்னால், தனது கரம் வெட்டப்பட்டு கீழே கிடக்கிறது, வலியில் துடித்துக் கொண்டிருக்கிறார் ஹபீப் இப்னு ஸைத். அப்பொழுதும் சொல்கிறார், நீ ஒரு பொய்யன், நீ சொல்லக்கூடிய பொய்யை என் காது கேட்காது. அடுத்த கரம் வெட்டப்படுகிறது, மீண்டும் கேட்கிறான், இல்லை இல்லை, நீ ஒரு பொய்யன் தான், என் காது கேட்காது. நபி என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், நீ நபி அல்ல, நீ தூதர் அல்ல என்று உறுதியாக சொன்னார்கள். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டப்பட்டு கறிக்கடையில் வெட்டப்படக்கூடிய ஆடுகளை போன்று துண்டு துண்டாக வெட்டப்பட்டார் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. விஷயம் என்னவென்றால், இந்த செய்தி மதீனாவில் இருக்கக்கூடிய ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் உம்மு அம்மாராவுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. உங்களுடைய மகன் முசைலமானிடத்திலே துண்டு துண்டாக வெட்டப்பட்டான், நபி அவர்கள் உங்களுடைய மகனாரிடத்திலே கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள், அந்த இடத்திலே உங்கள் மகன் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் உம்மு அம்மாரா சொன்ன வார்த்தை நாம் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியது. என்பாளர்களை சொன்னார்கள், என் மகன் எமது நபிக்காக வேண்டி வெட்டப்பட்டானா? அல்ஹம்துலில்லாஹ் சும்ம சும்ம அல்ஹம்துலில்லாஹ். என் நபிக்காக வேண்டி என் மகன் வெட்டப்பட்டானா? அல்ஹம்துலில்லாஹ் சும்ம சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எந்த நோக்கத்திற்காக என் மகனை நான் பெற்றெடுத்து வளர்த்தேனோ அந்த நோக்கத்தை என் மகன் அடைந்து கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தாயுடைய வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தை நமக்கு வருமா? அப்படிப்பட்ட உறுதி நம்மிடத்தில் இருக்குதா? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை சிந்தனை செஞ்சு பாருங்க. இப்படிப்பட்ட உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? குழந்தைகளை மார்க்க கல்விக்கு அனுப்புவதே கேள்விக்குறியாக இருக்கிறது. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். எவ்வளவு விஷயங்கள். நாம் பிள்ளைகளை எப்படி உருவாக்கிறோம்,
பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட மார்க்க பற்றை உறுதியை நாங்கள் கொடுக்கிறோம். சாதாரணமான விஷயத்திற்காக வேண்டி நபியுடைய சுன்னாக்களை தூக்கி வீசக்கூடிய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். சாதாரண விஷயத்திற்காக வேண்டி நபியுடைய ஒரு வலுவான ஒரு சுன்னா தாடி வளர்ப்பது. இன்னைக்கு தாடி வளர்க்கறதுக்கு நாம என்னென்ன பேச்சு பேசுறோம். அதுக்குள்ள வயசாயிடுச்சா, ஏன்பா தாடி வைக்கிற, அதற்கு இன்னும் காலம் இருக்குது, என் கிழவனா போனாதான் தாடி வைக்கணும்னு மார்க்கம் எங்க சொன்னிச்சு, நம்ம எங்க படிச்சோம், யாரு சொன்னா? 50 வயசு 60 வயசு ஆனாதான் உனக்கு தாடி நீ வளர்க்கணும், நீ தாடி வளர்க்க கூடாது, யாரு படிச்சு கொடுத்தா? கேட்டா இன்னும் வயசு இருக்குது, இன்னும் வயசானவங்க மாதிரி தாடி வச்சிருக்கிற. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நாங்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்தில் எதிரிகளால் அழைக்கப்படுகிறார். உணவு விருந்துக்காக வேண்டி அழைக்கப்படுகிறார். பெரிய படை வீரர் என்று சொல்கிறார்களே, வாருங்கள் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். வகை வகையான உணவுகள் சாப்பிடும் பொழுது அந்த சஹாபி எடுத்து சாப்பிடும் பொழுது சில உணவு பருக்கைகள் கீழே விழுகுது. அதை எடுத்து பிஸ்மில்லா சாப்பிடுறார். மக்கள் எல்லாம் அங்கிருந்து கூடியிருந்தவர்கள் எல்லாம் மற்ற எதிரி படையில் இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் அவரை ஏளனமாக பார்க்கிறார்கள். இவ்வளவு வகை வகையான உணவுகளை நாம் இவருக்காக சமைத்து வைத்திருக்கிறோம். இவர் என்னவென்றால் கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறாரே என்று முகம் சுளித்து பார்க்கும் பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, என் ஹபீப், என் நேசத்திற்குரிய நபி கற்றுத் தந்த சுன்னத்தை, ஒரு வழிமுறையை இந்த முட்டாள் கூட்டத்திற்காக வேண்டி நான் விடுவதா? பெரிய சபையில சொல்றாங்க, சின்ன சாப்பாடு கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடும் போது மற்றவங்க பார்த்தாங்க, ஒரு மாதிரியா பார்த்ததுக்கு சொன்னார்கள், இந்த முட்டாள் கூட்டம், இவர்கள் அரசாட்சியில் பெரியவராக இருக்கலாம், பணம் பலம் பட்டாளத்தில் பெரியவராக இருக்கலாம், என் நபியுடைய சுன்னத்துக்கு முன்னால் இவர்களாம் ஒன்றுமே கிடையாது. இவர்கள் ஏளனமாக பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி என் ஹபீபுடைய சுன்னத்தை நான் விடுவதா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! சாதாரண சாப்பாட்டுக்கு இப்படின்னு சொன்னா, அப்ப தாடியெல்லாம் தனது உயிரை போன்று பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம சாதாரணமா பிள்ளை வைக்கணும், மார்க்கத்தில் அடிப்படையில் இருக்கணும் ஆசைப்பட்டாலும் வீட்டில் உள்ளவங்க விடுறது கிடையாது. குறிப்பா தாய்மார்கள். ஆனா பாருங்க, தலையை கரையாரச்ச மாதிரி வெட்டிட்டு வருவான். தலையை ஏதோ சில மிருகங்கள் கடிச்சு துப்புன மாதிரி இருக்கும், மெண்டு துப்புன மாதிரி இருக்கும், தலையை பார்த்தா கேவலமா இருக்கும். பெண்களை போன்று சிண்டு வச்சுக்கிட்டு வருவான், குடுமி கட்டிக்கிட்டு வருவான். அதையெல்லாம் தடுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் ஏன் கேட்க மாட்டோம்? தாடி வச்சா மட்டும் பிரச்சனை. பார்க்கறதுக்கு கேவலமா யூதர்களை போன்று தலையை ஏதோ கரையா குழம்பி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய தலையெல்லாம் அங்கீகரிக்கிறோம். அதுக்கும் ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். ஒரு பக்கத்தை சிரைத்து மறுபக்கத்தை விடுவது, முடியை இந்த மாதிரி வெட்டுறது, இதெல்லாம் நபி அவர்கள் தடுத்தார்கள். ஆனா தடுத்ததை அங்கீகரிக்கிறோம், அங்கீகரித்ததை தடுக்கிறோம். அப்ப நாமெல்லாம் என்ன முஸ்லிம்களாக வாழ்றோங்கிறது தெரியல. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை யாரையும் குத்தி காமிக்கிறதுக்காக பதிவு செய்யல. ஆனா நபியினுடைய சுன்னாக்களை பின்பற்றுவதில்லை, மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை. நமக்கு ஏன் இந்த அலட்சியம் என்பதில் தான் நம்மளுடைய ஆதங்கம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் கை வச்சு சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏன் இப்படி சுன்னத்துக்கு மாற்றமாக நடந்தா நாம் அதை அங்கீகரிக்கிறோம், ஆனால் சுன்னத்தை புறக்கணிக்கிறோம். இது எந்த விதத்தில் இது நியாயம்? சிறிது நேரம் பிள்ளைகள் ஓதுவதற்கு அனுப்புவதற்கு
நாம யோசிக்கிறோம். அப்படி அனுப்பினாலும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புறோங்கிறது ஒவ்வொரு தாய்மார்களுக்கு தான் தெரியும். ஸ்கூல்ல முடிவெட்ட சொன்னாங்க, பள்ளியை லீவு போட்டு போவாரு. ஏன் அதே ஸ்கூல்ல லீவு போட்டுட்டு போவாரா? போக மாட்டோம். பள்ளி தானே, குர்ஆன் ஓதுறது தானே, லீவு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப எங்க போயிட்டு இருக்கிறோங்கிறது தெரியல. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஒரு மதரசாவில் நமது பிள்ளைகள் ஓராமல் அந்த சபையில் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கும். மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்வார்கள். ஏன்? அந்த சபை ஒரு ரஹ்மத் பொருந்திய ஒரு பரக்கத்தான சபை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அந்த பிள்ளைகள் மதரசாவில் இருந்து கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அவர்கள் மதரசாவில் வருவதனுடைய காரணத்தினால் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை சிரமங்களை அல்லாஹ் நீக்குவான். இது எதையுமே நாம் என்ன செய்யறது இல்லை, பொருட்படுத்துறதே கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செஞ்சு பார்ப்போம். ஃபர்து தொழுகையில அலட்சியம், ஹோம்வொர்க் பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு தாய்மார்கள் பிள்ளைகளை கேட்கிறாங்க. வக்து தொழுகலன்னா ஏன்பா தொழுகலன்னு கேட்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறோமா? நாளைக்கு மறுமையில முதல் கேள்வி, உனது தொழுகை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்பானே என்று என்றைக்காவது சிந்தனை செய்து பிள்ளைகளை தொழுகுங்கள் என்று அவர்களை நாங்கள் தொழுக வைத்திருப்போமா? 7 வயது ஆனால் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். 10 வயதிற்கு முன் தொழுகாட்டால் அவர்களுக்கு அடித்து தொழுகையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், தொழச் சொல்லுங்கள் என்று மார்க்கம் பேசுகிறது. இன்னைக்கு நாமளே தொழுகிறது இல்லை, எங்க பிள்ளைகளை தொழுவு சொல்ல போறோங்கிற அவ்வளவு நிலை ஏற்பட்டுருச்சு. அவ்வளவு நிலை எங்க நாம போய் பிள்ளைகளை சொன்னா பிள்ளை திருப்பிக்கிட்டு நம்மளை கேட்டுருவோம், நீ முதல்ல தொழுகிறியான்னு கேட்டுட்டா என்ன செய்யறது? அதோட சைலண்ட். நாம ஏன் தேவையில்லாத ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும்? அப்ப அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, நபியை நேசிக்கிறது என்று சொன்னால் நாம் அளவில் நேசிப்பதல்ல. சும்மா பேருக்கு நான் நபியை நேசிக்கிறேன் என்று நாம் அளவில் பேசிக் கொண்டிருப்பதல்ல. நபியை நேசிப்பது என்றால் நமது வாழ்க்கையில் நாம் நேசிக்க வேண்டும். ஏதோ வாழ்க்கையை நேசிக்காமல் வாயளவுல மட்டும் சும்மா பேசுறோம்னா அது நபியை நேசிப்பதாகிடுமா? வீட்டுல குர்ஆனை சும்மா வாங்கி வச்சு வேடிக்கை பார்த்தா நேசிப்பதாகிடுமா? குர்ஆன்ல புகார் ஷரீஃபை ஹதீஸ் புத்தகத்தை வாங்கி வைத்து வேடிக்கை பார்ப்பதால் அது நபியை நேசிப்பதாகிடுமா? வாசல்ல அப்படியே பெருசா புது வீடு கட்டும் போது ஆயத்துல் குர்சியை பெருசா எழுதி போட்டுட்டா நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆயிடுவோமா? அப்ப எதை இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சும்மா பேருக்கு ஆயத்துல் குர்சி அங்கங்க எழுதி மாட்டி தொங்க விடுறது இஸ்லாம்? வீட்டுல 2-3 குர்ஆன் வச்சிருந்தா அது இஸ்லாம்? இதற்கு பேர் இஸ்லாமா? இதைத்தான் நாம முஸ்லீம்னு வழங்கி வச்சிருக்கோம். அப்படி அல்ல. ஆயத்துல் குர்சி எங்க வேணாலும் தொங்க விடலாம், யார் வீட்லையும் தொங்க விடலாம். ஆனால் முஸ்லிம் என்பவன் யார் என்றால் தனது வாழ்க்கையில் இஸ்லாமிய வாழ்க்கையாக வாழணும். 5 வேளை தொழக்கூடியவனாக, நபியுடைய சுன்னாக்களை பேணக்கூடியவனாக, மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். பெயர் மட்டும் இஸ்லாமிய பெயராக இருந்தால் போதுமா? அப்படி எல்லாம் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ் நமது பெயரை பார்ப்பதல்ல, நமது தோற்றத்தை பார்ப்பதல்ல. பார்ப்பதற்கு இஸ்லாமிய தோற்றமாக இருக்கிறது, ஆனால் ஒரு தொழுகையும் இல்லை, ஒரு குர்ஆன் ஓதுறது இல்லை, ஒரு பேணுறது இல்லை, ஒரு ஹராம் ஹலால் பேணுறது கிடையாது. பேர் மட்டும் முஸ்லீம். நாங்கள் பெயர் தாங்கி முஸ்லீமாக நாங்கள் வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாளை மறுமையில் வெற்றியை தராது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஹராம் என்று தெரிந்தும் இன்றைக்கு சாதாரண ஹராமும் செய்யும். ஹராம் மார்க்கம் கடுமையா தடுக்கப்பட்டதுன்னு தெரிந்தும் அதை நம்ம சர்வசாதாரணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். சர்வசாதாரணம். அன்பானவர்களே, எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லுபடியாலும் ஹத்தாவும் கைருல் ஹத்தாயின் அத்தௌபாகும். பாவம் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாவம் என்று கேட்கக்கூடியவர்கள்.
அப்போ பாவம் என்பது நமது வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நிகழ்ந்தால் அது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியதை வெளிப்படுத்தக்கூடாது. பாவத்தை என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்த கூடாது. இன்னைக்கு இசை ஹராமா ஹலால்னு கேட்டா எல்லாரும் ஏகோபித்த கருத்தா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இசை ஹலாலா ஹராமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹராம். ஆனா எத்தனை தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை போட்டோ பிடிச்சி வச்சு பாட்டு போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம், சாதாரணமா வைக்கிறோமா இல்லையா? இது பாவம்னு நமக்கு தெரியலையா? நீங்க பாட்டு கேட்கிறீங்க, கேட்கல, அது உங்களுடைய தனிப்பட்ட அமல், தனிப்பட்ட முறையில தவறு நடக்குது, அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. அல்லாஹ்கிட்ட நீங்க கேட்க போறீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்க போறான், அது வேற விஷயம். ஆனால் நாம் செய்யக்கூடிய தவற நம்ம கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய, ஊர்ல இருக்கக்கூடிய, நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பார்க்கிற வண்ணமாக ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோமே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப பாவத்தை நம்ம பகிரங்கப்படுத்துறோமா இல்லையா? அந்த இசையை மற்றவர்களும் கேட்பதற்கு நாங்கள் தூண்டுகிறோமா இல்லையா? இசை எதுல சேர்ந்தாலும் ஹராம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஹனிபா பாட்டாலும் சரி, இஸ்லாமிக் பாட்டுன்னு சொல்லிக்கிறோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இசை எதுல சேர்ந்தாலும் ஹராம் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் நீ சர்வ சாதாரணமா என்ன செஞ்சிட்டோம், நம்மளோட பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் இடத்துக்கு போனா போட்டோ பிடிச்சி அப்படியே பின்னால வாட்ஸ்அப்ல இதுக்கு முன்னால அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, இன்னைக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. என்ன செஞ்சிடலாம்? பின்னால கிராத்து போறனாலும் போடலாம், அல்லது அரபி நசீகத்து போறனாலும் போடலாம், இல்லையா ஏதோ ஒரு சினிமா பட்ட போறனாலும் போடலாம். ஆனா அதை தான் என்ன செய்ய போறோம், அதை 10 பேர் பார்க்கலாம். அப்ப பாவத்தை மற்றவர்கள் பார்ப்பதற்கு நாங்கள் தூண்டுகிறோம். அப்ப இதனுடைய பாவம் நமக்கு வருமைங்கிற சிந்தனையே இல்லை. இது நாம் தெரியாமல் தான் செய்கிறோம், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை விளங்கிக் கொள்வோம். இப்படிப்பட்ட சிறிய சிறிய தவறுகள், நம்மளை அறியாமலே நடக்கக்கூடிய தவறுகளை உணர்வு பெறுவோம். சஹாபி பெண்கள் எப்படி அவர்களை தனது பிள்ளைகளை உருவாக்கினார்கள், எப்படி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், எப்படியெல்லாம் நபிக்காக வேண்டி மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள், உலகம் ஒரு பொருட்டாகவே இல்லாமல் முழுக்க முழுக்க மறுமைக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள். நாம் இன்றைய தினத்தில் எப்படி மறுமைக்கான அமல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம், குர்ஆனை எப்படி ஓதுகிறோம், குர்ஆனை ஓதுவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம், நமது பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பதற்காக நாம் முயற்சி செய்கிறோம் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் பல விஷயங்களை நமது வாழ்க்கையில் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கம் கற்றுத்தராத விஷயங்களை செய்வதை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகளை விட்டும், இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தராத பல விஷயங்களை மூட நம்பிக்கைகளாக நாம் நம்புவதை விட்டும் நாங்கள் விலகி இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் இன்னைக்கு மூட நம்பிக்கை வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தவங்க, ஒரு பெண்மணி கணவரை இழந்துவிட்டால் அவங்க முன்னால போனா அபசகுணம். இந்த அபசகுணம் பார்க்கறது யார்கிட்ட இருக்குது? சகுனம் பார்க்கிற மாதிரி. இது யாரிடத்துல இருக்கு? இஸ்லாமிய மார்க்கம் இதை அங்கீகரிக்கிறதா? இன்னைக்கு நாம அதை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் நமது பிள்ளையும் அப்படிதான் வளரும். அபசகுணம் பார்க்கிறது, அந்த பிள்ளையுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, அபசகுணம், அந்த பிள்ளை மூஞ்சில முடிக்க கூடாது. அப்போ நம்ம வெளியே போகும்போது எத்தனையோ மாற்று மத நண்பர்கள் போறாங்க, அவங்க வீட்டுல கணவர் இருக்கிறாரா இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் முடிக்கிறோமா? பஸ்ல ஏறீங்க, நல்ல காரியத்துக்காக பஸ்ல போறோம், பஸ்ல ஏறுறோம், பஸ்ல போறக்கூடியவர்கள்லாம் வந்து கணவர்மார்கள்லாம் உயிரோட இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் ஏறுறோமா? அப்ப எங்கிருந்து வந்த ஒரு வழிமுறை இது? அன்பானவர்களே, இது பிறர் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய விஷயம். இது மார்க்கம் நமக்கு கற்றுத்தராத ஒன்று. அவருடைய உள்ளங்கள் காயப்படும் வண்ணமாக ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் நொறுங்கக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் யார்? பிறர் தமது நாவாலும் கரத்தாலும் நிம்மதி பெற்றிருக்க வேண்டும், அவர்தான் ஒரு முஸ்லிம். நமது நாவாலும் கரத்தாலும் அவர்கள் நிம்மதி பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமா அவருடைய காதில் படுமண்டமாக அவர் என்ன செஞ்சிடறோம், இவங்க முகத்தை முடிச்சு அபசகுணம் போற காரியமே விளங்காது,
இந்த பிள்ளைய பாத்தியா, இந்த பிள்ளைக்கு பிள்ளையே இல்லை, அந்த பிள்ளை மூஞ்சில நீ முழிக்காத, அது அவசகுணம். இது யார் கிட்ட தந்தது? குழந்தை தருபவன் அல்ல. நமது கையில எதுவுமே இல்லை. எத்தனையோ வரலாறுகளை படிச்சிருப்போம், நமது ஊர்களில் எத்தனையோ விஷயங்களை பார்த்திருப்போம். கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது இல்லை. அவர்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் 10 ஆண்டுகள் கழித்து 15 ஆண்டுகள் கழித்தெல்லாம் குழந்தை பெற்றவர்கள் நமது ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. அது குழந்தை கொடுப்பவன் அல்ல. யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அதை ஒரு குறையாக வைத்து ஒரு பெண்ணுடைய உள்ளத்தை நோவினை செய்வதும் தவறுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிம் என்பவன் பிறர்கள் இவனுடைய நாவினாலும் இவனுடைய கரத்தினாலும் நிம்மதி பெற்றிருக்க வேண்டும். பிற முஸ்லிம்கள் இவனுடைய நாவினாலும் கரத்தினாலும் மற்ற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்றிருக்க வேண்டும். அவன் தான் முஸ்லிம். அந்த அடிப்படையில நமது வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கத்தோடு இணைத்து வாழ்வோம். எது இருக்கிறது எது இல்லை என்று, மார்க்கம் எது அனுமதித்திருக்கிறது எது அனுமதிக்கவில்லை என்று நல்ல அறிந்த தேர்ச்சி பெற்ற உலமாக்களிடத்தில் கேட்டு மார்க்க விஷயத்தை கேட்டு நாம் பின்பற்றுவோம். நாமளாகவே ஒன்றை நினைத்துக் கொண்டு அதை மார்க்கமாக எண்ணிக்கொண்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அது பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, எப்படி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா பிள்ளைகளை அவர்கள் உறுதிமிக்க பிள்ளைகளாக நபியின் மீது நேசம் உள்ளவர்களாக வளர்த்தார்களோ அதே போன்று நமது பிள்ளைகளையும் நாம் ஆக்க வேண்டும். அதே மாதிரி குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் குர்ஆனில் தேர்ச்சி பெறக்கூடியவர்களாகவும் தொழுகையை ஒரு காலம் அலட்சியம் செய்யாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம், தொழுகை அலட்சியம் செய்யக்கூடாது. அந்தந்த வக்துக்கு சரியான முறையில் வீடுகளை நாம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தயவு செய்து தொழுங்கள். யாருக்கு எந்த நேரத்தில் மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். வாழக்கூடிய காலகட்டத்தில் நன்மை செய்யக்கூடிய மக்களாகவும் தொழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிரமிக்க புரிய வேண்டும். நமது இந்த உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரியும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைத்த வண்ணம், அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணம், அல்லாஹ்வை வணங்கிய வண்ணம், எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் இல்லாத ஒரு நல்ல அடியாராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அதற்காக முயற்சி செய்வோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வானா இல்லையா? வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் இஸ்லாமியர்கள் அல்லாமல் இறந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் பதிவு செய்வானா இல்லையா? அப்படிப்பட்ட மக்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணம் முதல் நாம் நினைந்த வண்ணமாக இருக்கும் சமயத்தில், அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், அல்லாஹ்வை ருக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சமயத்தில், பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது உயிரை கைப்பற்றுவதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தில் அல்லாஹ் நம்மை கைப்பற்ற வேண்டும். நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்த, நாம் புரிந்த படிப்பினைகள் மூலமாக நமது வாழ்க்கையை இனிவரக்கூடிய காலத்தில் சரி செய்வதற்கு முயற்சி செய்வோம். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட நல்லடியாராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை இந்த மக்கள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். هذا وعندي وعند الله كل قولي هذا استغفر الله لي ولكم واستغفر عني وعنكم. السلام عليكم ورحمة الله وبركاته.